என்னது இது? மாயா, இந்த போட்டோ எதுக்கு தனாக்கு கொடுத்த நீ? பாட்டி, நான் இத அனுப்பல. பொய் சொல்லாத. என்னையும் கதிரையும் சேர்த்து வைக்க பாக்குறியா? உனக்கு எதுக்குடி இந்த வேலை? தனா, நான் நிஜமாவே உனக்கு இத கொடுக்க சொல்லல. ஏய், நீ குடுக்க சொல்லாமையா உன் பேர் சொல்லி ஒருத்தன் கொடுத்துட்டு போறான்? தனாவை பாவம், இப்பதான் நடந்த விஷயத்துல இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையாடி? இப்ப எதுக்கு மாயா இந்த போட்டோவை கொடுக்க சொன்ன? ஐயோ பாட்டி, சத்தியமா நான் சொல்லல. யாரோ என் பேரை சொல்லி. மாயா, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. உன்னை தவிர இந்த விஷயத்த யாரும் பண்ண மாட்டாங்க. நீதானே கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ சொல்லி தானே கதிரை என் கழுத்துல தாலியை கட்டுனா. நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன். இல்லனா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இப்ப என்ன, நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் சாகணுமா? தனா, ஏன் தனா இப்படி எல்லாம் பேசுற? சத்தியமா சொல்றேன், நான் இந்த போட்டோவை உனக்கு கொடுக்க சொல்லல. வேற யாரோ என் பேரை சொல்லி விளையாடுறாங்க. ஏய், நிறுத்துடி. வாய் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்க. கதிர் மேல ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. அவனுக்கு எப்ப வேணாலும் போலீஸ் புடிச்சிட்டு போவாங்க. அவன் அதுல இருந்து தப்பிக்கணும்னா அண்ணன் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா அண்ணன் அவனுக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏதோ தனா கேட்டானா அண்ணன் அவளுக்காக செய்வாரு. அதனால தனாவை அவன் கூட சேர்த்து வச்சு அவனை காப்பாத்த பாக்குற, அதானே? அத்த, இங்க பாருங்க, இவ்ளோலாம் எனக்கு யோசிக்க வராது. கதிர் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏய், போதும். நீ என்ன பிளான் பண்ணாலும் அந்த கதிர் கூட நான் சேருவேன்னு நினைக்காத. ஏய் மாயா, நீ இப்படி தனாக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இப்படிதான் மண்டபத்துல வச்சு கட்டாயப்படுத்தி அவனை இவ கழுத்துல தாலி கட்ட வச்ச. இப்போ அவளுக்கு பிடிக்காதவன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி வச்சிருக்க. இந்த போட்டோவை பார்த்தா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? தனா, புரிஞ்சுக்கோ, நான் இத பண்ணல. இந்த போட்டோவை செவத்துல மாட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷமா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இவ கூட போட்டோல நிக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. ஐயோ, தனா, என்னம்மா இது? இவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல போட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? தனா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நீ நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்ல நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிதான் தனா அவன் நினைச்சிட்டு இருக்கா. அண்ணனே இவள வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அண்ணி ஏமாத்தி இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கா. அது மட்டும் பத்தாதுன்னு மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே ஜானகி அக்காவை எடுத்துக்க சொல்லி இவ அவங்க மனசையே மாத்தி வச்சிருக்கா. எல்லாமே இவ சொல்லிதான் இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவங்க உண்மையதான் சொல்றாங்க. உனக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்குதான் எல்லாம் பண்றேன். இந்த மாதிரி ஒருத்தனை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டேன். தனா,
இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஏய் என்ன நீ அவளை போய் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க? நான் அவளை அப்படி பேசாதன்னு தான் சொன்னேன். ஆமா, நான் பைத்தியக்காரிதான். உன்னை என் சொந்த அக்கா மாதிரி நினைச்சு பழகுனல, நான் பைத்தியக்காரிதான். தனா, நான் அப்படி சொல்ல வரல. கையெடு. இந்த மாயா இவ சொல்லிதான் இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். தனா, கையை எடு. தனா, ப்ளீஸ் கோவப்படாத. சொன்னா புரிஞ்சுக்கோ. கைய விடுன்னு சொல்றேன். தனா, சத்தியமா சொல்றேன், இத நான் பண்ணல. போய் சொல்லி ஏமாத்தாத மாயா. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? விடு. ஏய் தானா, எதுக்கு அவளை அடிச்ச? ஏய், நீ பேசாத. உனக்கு சேர்த்துதான் இந்த அடி. உன் மேலலாம் என் கை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை அடிக்காம இருக்க. பாரு தானா, மாயாவை எதுக்கு அடிச்ச? உனக்கா? கதிர், என்னடா என்ன? எனக்காக இவ செஞ்சது எல்லாம் போதும். ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு என் லைஃப கெடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவன் நினைச்சதெல்லாம் நடத்திட்டு இருக்காமா. உன் வாழ்க்கையை கெடுத்தா, என் பிள்ளையோட வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டா. அவன் நிம்மதி இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். இப்போ அண்ணன் அண்ணியையும் பிரிச்சுட்டா. இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் யாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்காது. ஏய் பத்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தானா, விடுமா. அவ இது தெரியாம பண்ணிட்டா, விடு. இல்ல பாட்டி, அவ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. அத்தை சொல்ற மாதிரி இவ இந்த வீட்ல இருந்தா யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். என் அப்பா அம்மாவையும் பிரிச்சுட்டான். இவ இங்க இருந்தா நம்ம எல்லாரையும் ஒரு நாள் கொன்னுடுவா. இவ இங்க இருக்கவே கூடாது. நானா? ஏய், போடி வெளியில. போ வெளியில. ஐயோ தனோ, கொஞ்சம் சும்மா இருமா. ரகுராம் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என் அப்பா நான் சொன்னா கேப்பாரு. ஆ, இவ போனாதான் அவரும் நிம்மதியா இருக்க முடியும். எல்லாரும் நிம்மதியா இருப்போம். ஏய், போடுன்னு சொல்றல. ஐயோ தனோ, சொல்றதை கேளு. வேண்டாம். போடி. தனா, தனோ, தனா, அம்மா சொல்றதை கேளு. தனா, தனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போடி. தனோ, என்னம்மா? இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஐயோ தனோ. எந்திரி, எந்திரி மாயா, பாத்து. ஏய், அதான் சொல்லிட்டால, முதல்ல இங்கிருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏய், உனக்கு இஷ்டம்னா இரு, இல்லனா நீயும் அப்படியே ஓடிடு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. மாயா, நீ உள்ள போ மாயா. இல்ல கதிர், நான் வரல. பாரு, நீ அவ சொல்றதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காத. அத்தை வரட்டும், பேசிக்கலாம். நீ உள்ள வா. மாயா,
பார்வதி, பத்மா, என்னக்கா? என்ன இங்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு? எதையாவது கீழே போட்டுட்டீங்களா? யார் காலையாவது குத்திட்டு போதுமா? சுத்தம் பண்ணுங்க. அத்தை, இந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாம்மா. ம். மாயா, மாயா, மாயா எங்க? என்னாச்சு? எங்க அவ? என்னாச்சு அத்தை? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாயா எங்கன்னு தானே கேட்டேன். டே கதிரு, மாயா மேல இருக்காளா? இவங்களை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்கா மாயா? மாயா இங்க இல்ல அத்தை. இல்லையா? வெளியே போயிருக்காளா? வெளியே அனுப்பிட்டா. என்னடா சொல்ற? வெளியே அனுப்புனாங்களா? யார் அனுப்புனாங்க? சொல்லுடா, கேக்குறேன்ல. மாயா எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அத்தை. அடிச்சாங்களா? யார் அடிச்சாங்க? சொல்லு கதிரு, யார் அவளை அடிச்சது? பத்மா, நீயா? நீயா அவளை அடிச்ச? ஐயோ, நான்லாம் இல்ல நீ. அத்தை, தனாதான் அடிச்சா. தனாவா? அவதான் அடிச்சிட்டா அத்தை. தனா, தனா, தனா. மா, என்னம்மா? மாயா வடிச்சியா? கேக்குறேன்ல, சொல்லுதனா. மாயா வடிச்சியா? எப்பவும் உங்களுக்கு அவளை பத்தி தான் கவலைமா. அவளுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? நான் உங்க பொண்ணா இல்ல அவ உங்க பொண்ணா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மாயாவை அடிச்சியா? சொல்லுதனா. ஆமா, நான் தான் அடிச்சு வெளியே விரட்டினேன். அதுக்கு என்ன இப்போ? ஐயோ அண்ணா, ஜானகி, ஐயோ அண்ணி, அடிக்காத அவளை. ஏண்டி ஏன் பண்ண? ஏன் பண்ண? ஜானகி, அவளுக்காக என்னைய அடிக்கிறீங்கல்ல? உனக்கு என்ன விட உன் தங்கச்சி பொண்ணுதான் பெருசா போயிட்டாலம்மா. பேசாத நீ. யார கேட்டு அவளை வெளியே அனுப்புன? இது என் அப்பா வீடு, நான் யார கேட்கணும்? உனக்கு அப்பா வாங்கறதுக்கு முன்னாடியே அவரு எனக்கு புருஷன்டி. நான் சொன்ன வார்த்தைக்காக அந்த மனுஷ பாவம் மாயா இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. நீ எப்படி அவளை வெளியே அனுப்பலாம்? அந்த அளவுக்கு அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? என் வாழ்க்கைய கெடுத்தவ அவ. இப்ப கூட ஒரு போட்டோ அனுப்பி என்ன அழ வைக்க பாக்குறா. சாடிஸ்ட் அவ. என்ன பைத்தியம் வேற சொல்றான். அவ சொன்னதுல தப்பே இல்ல. நீ பைத்தியம் தாண்டி. ஐயோ, உன்னை சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நீ இருக்க. என்னடி சொன்ன? அவ உன்னை அழ வைக்க பாக்குறாளா? அவளால
தாண்டி நீ முழுசா இங்க நின்னுட்டு இருக்க. அவளாலதான் என் லைஃபே போச்சு. இந்த கதிர் எனக்கு தாலி கட்ட வச்சு. வாய் மூடு. கதிரை பத்தியும் மாயாவை பத்தியும் ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ பெத்த பொண்ணுனா என்ன விட அவதான் உனக்கு பெருசுல. அப்படி அந்த மகாராணி என்ன பண்ணிட்டா? அவளால இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. என் லைஃப் போச்சு, சீனு மாமா லைஃப் போச்சு. அப்பாவும் உன்கிட்ட பேசுறது இல்ல. இது எல்லாமே எல்லாமே அவளாலதான். அவள அக்காவா நினைச்சதுக்கு எனக்கு துரோகம் பண்ணவ. பாசம் வைக்கிற மாதிரி பேசி பேசி என்ன நல்லா ஏமாத்திட்டான். இப்போ நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். வாயை மூடு. யாரடி யாரடி நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சா? என் வயித்துல பொறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தாண்டி. இந்த குடும்பத்துக்காக உனக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அததான் நானும் கேக்குறேன். அப்படி என்ன பண்ணிட்டா அவ? போதும், நிறுத்துடா. போதும். நீ வா என் கூட வா. வா வா. என்னம்மா, அவ ஏதோ நல்லது பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ கதவை பூட்டுற? சொல்லு, அப்படி என்ன அவ நல்லது பண்ணிட்டா? உன் வாழ்க்கை போச்சுன்னு புலம்புறியே, உன் வாழ்க்கை நல்லதா இருக்கு, அது உனக்கு தெரியல. உனக்கு நல்ல வாழ்க்கைய அவ கொடுத்திருக்கா. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதான். சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. அவ அப்படி என்ன பண்ண எனக்கு? அவ உனக்காக மட்டும் தாண்டி எல்லாமே பண்ணிருக்கா. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கா. என்ன பாக்குற? அந்த கார்த்திக்க தான் சொல்றேன். அவன் எவ்வளவு மோசமான பொறுக்கின்னு உனக்கு தெரியுமா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவன் ஏமாத்திருக்காண்டி. இதே கதையதான் அந்த கதிரும் மாயாவும் சொன்னாங்க. உன்னையும் அப்படி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யுமா? இல்லதானா, எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய் இல்ல. கதிர் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான்ல, அந்த பொண்ண கார்த்திக் ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ண கல்யாணமே பண்ணிருக்கான். அந்த பொண்ண மாசமாக்கிருக்கான். அந்த உண்மையை சொல்லதான் கதிர் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தான். அப்ப கூட்டிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு பிரசவ வலிதானா? கதிர் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு? நீ என்ன சின்ன குழந்தையா? அவங்க என்ன சொன்னாலும் நீ நம்பிருவியா? ஐயோ இல்லதானா, இத கார்த்திக் அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான். அத மாயா அவளோட போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. சரிமா, அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அந்த வீடியோவை காட்டி இருக்கலாமே. ஏன் காட்டல? ஏனா அப்படி ஒரு விஷயமே இல்ல. அம்மா, எல்லாம் பொய்யுமா? ஐயோ தனா, அந்த வீடியோவை உன் அப்பா கிட்ட காட்ட வரும்போதுதான் அந்த கார்த்திக் ஒரு கேவலமான வேலையை பண்ணி மாயாவை சொல்ல விடாம பண்ணிட்டான். அப்படி என்னமா பண்ணாரு? சும்மா எதையாவது சொல்லாத. அவன் செஞ்ச விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீ எங்க உயிரை விட்டுருவியோன்னுதான் மாயா வேற வழியே இல்லாம அதை மறைச்சா. அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லு. சொல்லுமா, என்ன பண்ணாரு? உன்னை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காண்டி. அம்மா, என்ன பேசுற? அவர் அப்படிலாம் பண்றவர் இல்ல.
நானும் அந்த மாதிரி தப்பா எதுவும் அவன் உனக்கே தெரியாம எடுத்திருக்காண்டி. உன் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு ஒரு நாள் நீ அவன் கூட வெளியே போய் ஹோட்டல்ல தங்குனல. அம்மா அது எல்லாம் எனக்கு தெரியும் தானா. அங்கேயும் மாயாதான் வந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. அன்னைக்கு மட்டும் மாயா வரலன்னா அங்க என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தெரியுமா? அப்ப அந்த வீடியோ அன்னைக்கு நீ ட்ரெஸ் மாத்தினது உனக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்க அந்த பொறுக்கி. மாயா மனசுக்குள் அஞ்சும் ஒரு பறவை மனக்கதவு திறக்கும் மறுபறவை அக்கா தங்கை பாசம் தடைகள் தாண்டி பேசும் உயிரில் உயிராய் கலக்கும் உறவே சந்தியா ராகம். என்ன மறைச்சிரு. பட்டா போச்சு ஒருத்தி